அன்பர் ஜெப ஊழியங்கள். தேவனுடைய தரிசனத்தின்படி சகோதரி எலிசபெத் ராஜ்குமார் மற்றும் போதகர் ராஜ்குமார் அவர்களின் ஜெபத்தினால் தேவன் எழுப்பிய ஓர் கடைசி கால தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாகும். வேதனை நிறைந்த உலகம், கண்ணீர் நிறைந்த உலகம், இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் மாறும். ஆவியானவரை நமக்குள்ளே வரவேற்கும் உங்கள் துக்கம் துயரம் சந்தோஷமாய் மாறும். அதை செய்கிறது தேவனுடைய சமூகம். நாம் ஜெபிக்கும் போது நம் கட்டுகள் உடைய, சாபங்கள் நீங்க, பிரச்சனைகள் தீர, வியாதிகள் மறைய, உபத்திரவங்கள் நீங்க கர்த்தர் தன்னுடைய மகிமையை வெளியரங்கமாக்க போகிறார். கர்த்தர் உங்களோடு இடைப்பட எங்களோடு இணையுங்கள். அன்பரின் நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தேவ பிரசன்னத்திலிருந்து அன்பர் ஜெப ஊழியங்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். இந்த அருமையான நாளிலும் மீண்டும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இணைந்திருக்கிறோம். கர்த்தருடைய துதியை சொல்லவும், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கவும், நாம் தேசத்திற்காக நமக்காக ஜெபிக்கவும் கர்த்தர் நம்மை இன்றைக்கு விசேஷமாய் நடத்துவாராக. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து நாம் ஜெபித்து ஜெயம் பெற போகிறோம். அதற்கு முன்னதாக நம் தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி கனம் பண்ணி நாம் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச ஆவலுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் பேசுகிற தேவன். அவர் அந்த நாளில் ஆதி மனிதனோடு கூட பேசுவதற்காக அவரோடு கூட உலாவினார் என்பதை வேதத்தில் நாம் தியானிக்கிறோம் அல்லவா? அதை தொடர்ந்து ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் பேசினார், இடைப்பட்டார். இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவராக நமக்கு மத்தியிலே இருக்கிறார். அவர் பேச வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு ஜெபத்தோடு இருப்பீர்களானால் நிச்சயம் கர்த்தர் உங்களோடு பேசுவார். அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே கட்டாயம் நன்மைகளை கொண்டு வரும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நீங்கள் ஒன்றிலும் குறைவுபட்டு போக தேவன் விடமாட்டார். நாம் இன்றைக்கும் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தரை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணினானாம். அவரை பார்த்து, தேவரீர் என்னை ஆசீர்வதியும். எல்லாரும் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள், எல்லாரும் விரும்புகிற விருப்பம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். இன்றைக்கும் அந்த விருப்பத்தோடு தானே காத்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஜெபத்தோடு வந்திருக்கிறீர்கள். நாங்களும் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஒரு நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஜெபத்தோடு இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிறோம். அருமையானவர்களே, யாபேஸ் கர்த்தர் தன்னை ஆசீர்வதிக்கும்படியாக அவரிடத்துல, நீர் என்னை தேவரீரை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். ஏனென்று சொன்னால் அவன் ஒரு குறுகிய வட்டத்திலே காணப்பட்ட ஒரு சூழ்நிலை. எனவே என் எல்லை பெரிதாக வேண்டும், என் எல்லையை பெரிதாக்கி என்று சொல்லி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். தேவன் அவன் வேண்டிக் கொண்டதை அருளினார். ஆம் பிரியமானவர்களே, யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று இயேசு சொன்னார். அப்படியானால் யாபேஸ் ஜெபத்துக்கும் பாருங்கள், அவன் என்ன ஜெபித்தானோ என்ன கேட்டானோ அதை ஆண்டவர் அப்படியே செய்ததாக அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது அவன் வேண்டிக் கொண்ட காரியத்தில் ஒருவேளை அது ஒரு பெரிய ஜெபமாக இருக்கலாம். தேவரீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், அந்த ஆசீர்வாதத்தில் என் எல்லை பெரிதாக வேண்டும், அதோடு கூட உடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவன் சொல்லுகிறதை நம்ம அதில் பார்க்கிறோம். அதில் மிக முக்கியமான காரியம், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆம் அருமையானவர்களே, யாபேசின் ஒரு முக்கியமான ஜெபம், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. ஒருவேளை தீங்கு வரலாம், தீங்கு அநேக விதத்தில் தேசங்களில் காணப்படுகிறது, தீங்கு நாட்கள் வருகிறது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீங்கின் காரியங்களை பல விஷயத்தில் நாம் பார்க்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய செய்தி காரியங்களெல்லாம் நாம் கேள்விப்படும் பொழுது பலவிதமான தீமைகள், தீங்குகள் தேசங்களை தாக்குகிறது, பாதிக்கிறது, ஜனங்களை அழிக்கிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் என்ற இந்த தீங்கு அது பயங்கரமாக ஜனங்களை பாதிக்கிறது. எப்படியாகிலும் ஜனங்கள் விடுதலை ஆக மட்டுமா, இந்த கொரோனா ஒழியாதா என்று தானே எல்லாரும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம்.
பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த கொரோனா வைரஸ் வந்தாலும் மரணம் வந்துடக்கூடாதே, அவர்கள் சுகமாகிடணுமே என்பதாக தானே பலர் ஜெபிப்பார்கள். ஒருவேளை அது ஒரு தீங்காக இருந்தாலும் தீங்கு அங்கே ஒரு துக்கத்தை, வேதனையை, இழப்பை, நஷ்டத்தை, மரணத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதுதான் அநேகருடைய விருப்பமும் ஜெபமாய் இருக்கிறது. அதுபோல தான் ஒருவேளை அது ஒரு கொரோனா வைரஸாக இருக்கட்டும், அது வேற எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு தீங்கு, அந்த தீங்கு என்னை துக்கப்படுத்திவிடக்கூடாது என்பதிலே தான் யாபேஸ் கவனமாயிருந்தார். எனவே ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆண்டவரே உங்கள் கரம் என் கூட இருக்கட்டும், அந்த கரம் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை நீர் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படியானால் ஏன் அதற்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார், ஏன் தனக்கு துக்கம் வந்து விடக்கூடாது என்று நினைக்கிறார் என்பதை குறித்து நாம் சற்றே தியானிக்கும் பொழுது நீங்கள் பாருங்கள், அதற்கு முந்தின வசனம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். பாருங்கள், யாபேஸ் என்ற பெயர் அங்கே அவன் தாய் அவனுக்கு இட்ட பொழுது துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாளாம். அப்படியானால் துக்கத்தோடு அவள் தாய் இருந்திருக்கிறாள், அவளுடைய உள்ளத்தில் துக்கம் இருந்திருக்கிறது, அவள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு துக்கம் இருந்திருக்கிறது. அப்போது அந்த யாபேஸ் என்ற பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. யாபேஸ் என்று சொன்னால் சாரோ மேக்கர், துக்கத்தை உண்டு பண்ணுகிறவன் என்பதாக அர்த்தம். அப்போது அவனுடைய தாய் அவனை பெறும்பொழுதே அவள் ஏதோ துக்கத்திலே அவள் பாதிக்கப்பட்ட அந்த துக்கம் அவளை மன கஷ்டப்படுத்தினதினால் அந்த துக்கத்தோடு நான் அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ், துக்கத்தை உண்டு பண்ணுகிறவன், சாரோ மேக்கர் என்ற அர்த்தத்திலே பெயர் வைத்திருக்கிறாள். இப்பொழுது யாபேஸ் பாருங்கள், அவன் வளரும் பொழுது இந்த காரியத்தில் பல சூழ்நிலைகளை சந்தித்திருப்பான். ஒருவேளை அவனிடத்தில் அது சிறு பிள்ளையாய் வளரும் பொழுது, வெளியில் போகும்பொழுது, வரும்பொழுதெல்லாம் ஒருவேளை அந்த யாபேஸை பார்க்கிறவர்களெல்லாம் என்ன சொல்லியிருப்பார்கள், இதோ இந்த யாபேஸ் சாரோ மேக்கர், துக்கத்தை உண்டு பண்ணுகிறவன் போகிறான், டேய் சாரோ மேக்கர் இங்கே வாடா. அவனுடைய சகோதரர்கள்லாம் கூட, அம்மா உன்னை பெறும்பொழுதே துக்கத்தோடு பெற்றதுனால தான் உனக்கு இந்த பேர் வச்சுட்டாங்க தெரியுமா என்றெல்லாம் அவனை கனவீனப்படுத்தியிருக்கக்கூடும், கஷ்டப்படுத்தியிருக்கக்கூடும், பல சூழ்நிலைகளை யாபேஸ் சந்தித்திருப்பார். எனவே இது ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளே யாபேஸை துக்கப்படுத்தக்கூடிய காரியமாய் காணப்பட்டிருந்திருக்கும். பல நேரங்களில் பலர் தங்களுடைய காரியங்களில் ஏதோ ஒரு ஒரு துக்கம் வரும்பொழுது கலங்கி போகிறார்கள். அதன் நிமித்தமாக அவர்களுடைய செயல்கள், வார்த்தைகள் எல்லாம் மாறிவிடுகிறது. என் தாய்க்கு ஏற்பட்டது போல எனக்கு ஏற்படக்கூடாது, நான் அந்த துக்கத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, என் உள்ளத்தில் அந்த துக்கம் அழுத்தி விடக்கூடாது, என் உள்ளத்தில் அந்த துக்கம் ஒரு பாரமாக இருந்துடக்கூடாது என்பதாக அந்த யாபேஸ் எண்ணி இருந்திருப்பார். அதனால்தான் யாபேஸ் ஜெபிக்கிறார், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி, தீங்கே வரட்டுமே, தீங்கு வந்தால் கூட அதை என்னை துக்கப்படுத்திடக்கூடாது ஆண்டவரே என்று ஒரு ஜெபம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, தீங்கு, தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில் துக்கத்தை உண்டு பண்ண பார்க்கிறது. அதை கர்த்தர் முறியடிக்க விரும்புகிறார். எனவே தான் ஆண்டவர் இயேசு பாருங்கள், பரமண்டல ஜெபத்தை சொல்லி கொடுத்தார் அல்லவா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி சீஷர்களுக்கு ஜெபத்தை சொல்லி கொடுத்தார். அந்த ஜெபத்தின் இறுதியில் பார்க்குறோம், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரே தம்முடைய சீஷர்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு, நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஜெபம் பாருங்கள், அதில் ஒரு பகுதி தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும். கர்த்தர் தீமையிலிருந்து, எல்லா தீங்கிலிருந்து நம்மை ரட்சித்து கொள்ள, நம்மை காத்து கொள்ள அவர் விரும்புகிறார். அவர் எப்பொழுதும் துக்கத்தை மாற்றுகிறவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார் அல்லவா. சங்கீதக்காரன் சொல்கிறார் பார்த்தீங்களா, தாவீதினுடைய அருமையான வார்த்தைகள், சங்கீதங்களின் அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் தீமைக்கு விலக்கி காக்கிறவர், நம்முடைய ஆத்மாவையும் அவர் காப்பார், நம்ம எல்லா தீமைக்கும் விலக்கி அவர் பாதுகாப்பார். நமக்கு அவர் செய்கிற அருமையான காரியம், அவர் தீமையிலிருந்து நம்மை காக்கிறவர். நம்முடைய ஆவியை காத்துக்கொள்வார், நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்வார், நம்முடைய சரீரத்தையும் காத்துக்கொள்வார். எனவே இன்றைக்கு அந்த யாபேசின் ஜெபம் நமக்கு ஒரு உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த தீங்கு, எந்த தீமை வந்தாலும் நம்மை காத்துக்கொள்ளுகிற ஆண்டவரிடத்தில் தீங்குக்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ளும், முக்கியமாக தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை அதற்கு விலக்கி காத்தருளும் என்று சொன்னால், தேவன் தான் எந்த தீமை வந்தாலும் அது விலக்கி நம்மை ரட்சிக்கிறவர், பாதுகாக்கிறவர். எனவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அன்பான தேவன், அருமையான தேவன் நமக்கு இருக்கிறார். இந்த தேவனை நோக்கி ஒருத்தி ஜெபித்த ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் பாருங்கள், முதல் அதிகாரத்தில்
நாம் அன்னாள் ஆண்டுடைய சமூகத்திலே அழுது விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அந்த 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, மனம் கசந்து மிகவும் அழுது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அந்த யாபேஸ் ஜெபம் பண்ணினது போல, விண்ணப்பம் பண்ணினது போல இந்த அன்னாள் அப்படிதான் விண்ணப்பம் பண்ணுகிறாள். என்ன பண்ணுகிறாள்? மிகவும் மனம் கசந்து மிகவும் அழுதாள். அப்படி அவளுடைய உள்ளத்தை ஊற்றுகிறார். தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, விசாரத்தோடு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பலவிதமான அந்த தனக்கு ஒரு குழந்தை இல்லை, தான் அலட்சியப்படுத்தப்பட்டு கனவீனப்படுத்தப்படுகிறேன் என்ற காரியம், அது அவளுடைய உள்ளத்திலே துக்கத்தை உண்டு பண்ணினது. தீங்கு ஒருவேளை வந்தாலும் துக்கப்படுத்த நாம் இடம் கொடுக்கக்கூடாது. இவள் இடம் கொடுத்து விட்டால் அதனால் துக்கமாகிவிட்டாள். ஆனால் அவள் தேவனாகிய கர்த்தரை அவள் சார்ந்து கொண்டபடினால் மனம் கசந்து அழுது பாருங்கள், அதோடு நிறுத்தவில்லை. எல்லாவற்றையும் அவள் பொருத்தனை பண்ணினாள், ஜெபித்தாள், எல்லாம் செய்தாள். கடைசியாக ஒரு காரியம், மிக முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருக்குது. 18ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. பாருங்கள், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இதுதான் மிக முக்கியமான காரியம். அவளுக்கு ஒரு தீமை போல, தனக்கு தன் வாழ்க்கையில் இந்த காரியம் இல்லையே, இந்த நன்மை இல்லையே, இந்த குறை இருக்கிறதே என்ற காரியம் அவளை துக்கப்படுத்தி விட்டது. அந்த துக்கத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றிவிட்டால், இருதயத்தையே ஊற்றிவிட்டு வேதம் சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதனால் பாருங்கள், அவள் வாழ்க்கை தலைகீழாய் மாறினது. ஆண்டவர் அவளை கனம் பண்ணினார். அவள் ஜெபித்ததை, அவள் வேண்டிக் கொண்டதை அப்படியே கொடுத்தார். சிறப்பானதாக கொடுத்தார். அவள் வேண்டிக் கொண்டதை விட பெஸ்ட்டாக கொடுத்தார். ஒரு மகனை அவள் கேட்டார், ஆண் மகனை. ஆனால் அவரோ ஒரு தீர்க்கதரிசியே குழந்தையாக கொடுத்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான தேவைகள், பலவிதமான குறைவுகள், போராட்டங்கள், பலவிதமான சிந்தனைகள், குடும்ப சூழ்நிலைகள், நீங்கள் எதிர்பார்த்த காரியத்திலே இன்னும் நன்மை கிடைக்கவில்லையே, அதுவே ஒரு தீமை போல் இருக்கிறதே என்ற இந்த விதமான எதிர்பார்ப்புகள், எத்தனையோ விதமான காரியங்கள் இருக்கலாம். அது ஒருவேளை உங்கள் மனதை துக்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு போராடி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேதம் உங்களுக்கு சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், துக்கப்படுத்துகிற காரியத்தை தூக்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் துக்கப்படக்கூடாது. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று யாபேஸ் வேண்டிக் கொண்டது போல நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். தீமையிலிருந்து நம்மை ரட்சித்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார் அல்லவா? அந்த தீமைக்கு நம்மை விலக்கி காக்கிறவர், எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிறவர் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று செப்பனியா 3:15 வாக்குத்தத்தமாய் கொடுத்த ஆண்டவர், நாம் தீங்கை பார்க்கக்கூடாது, தீங்கு நம் வாழ்க்கையில் வரக்கூடாது என்று விரும்புகிற ஆண்டவர் நம் நடுவில் இருக்க விரும்புகிறார். நம் நடுவில் அவர் இருப்பாரானால் அவரே நம்மை ஆளுகை செய்வார். துக்கமோ, துயரமோ, வேதனையோ, கவலையோ, பாரங்களோ நம்மை ஆளுகை செய்ய அவர் விரும்புவதில்லை. இன்றைக்கு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த தேவையற்ற அந்த துக்கம், அந்த பாரம், அதை கவலைப்படுத்துகிற காரியங்கள், உங்களை கண்கலங்க வைக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கத்த தூக்கி எறிந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை, சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். அன்றைக்கு யாபேஸ் தன் தாயின் வாழ்க்கையில் காணப்பட்ட துக்கம் தனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவரை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபித்தது போல இன்றைக்கு நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் குடும்பத்திலே மற்றவர்களுக்கு அல்லது உங்களுடைய முற்பிதாக்கள் யாரோ ஏதோ ஒரு விஷயத்தில் துக்கப்படுத்துகிற காரியங்கள் காணப்பட்டாலும் ஆண்டவரத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னிடத்தில் எந்த துக்கம் இருக்கக்கூடாது, நான் துக்கமுகமாக இருக்க போவதில்லை. அன்னால் ஒரு தீர்மானம் பண்ணினால் அதன் பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மட்டுமல்ல, யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். என்ன நடந்தது தெரியுமா? அதே யாபேஸ் அவன் சகோதரர் அத்தனை பேருக்கு மத்தியிலும் கனம் பெற்றவனாய் மாறினார். கர்த்தர் அதை அப்படியே மாற்றி கனம் பெற்றவனாய், துக்கமுகமுள்ளவனாய் அல்ல, துக்கம் நிறைந்தவனாய் அல்ல, கர்த்தர் அவனை கனம் பெற்றவனாய் மாற்றினார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக உங்களை அவர் கனம் பண்ணுவார். உங்கள் கனவீனங்களை அவர் நீக்கி போடுவார். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற தீமையை அகற்றி போடுவார். தீமை உங்களை அணுகாதபடி அதிலிருந்து ரட்சித்துக் கொள்ளுவார். தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடி அதை பிடுங்கி எறிவார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவது மட்டுமின்றி உங்களை கனம்
கனப்படுத்தி உங்களை சந்தோஷப்படுத்துவார். அப்படிப்பட்ட தேவனை நோக்கி இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். எனவே உங்கள் கவலைகளை, உங்கள் பாரங்களை, உங்கள் தேவைகளை, உங்கள் குறைவுகளை எல்லாவற்றையும் அவர் பாதத்தில் வைத்து விடுங்கள். யார் ஒருவேளை உங்களை துக்கப்படுத்துகிறார்களா, சூழ்நிலைகள் உங்களை துக்கப்படுத்துகிறதா, அல்லது யாரோ ஒருவருடைய வார்த்தை உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறதா, உங்கள் குடும்பத்தின் காரியங்கள் யாபேசின் காரியம் போல உங்களை கஷ்டப்படுத்துகிறதா, கவலைப்படாதீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் அருளி செய்வார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு கிரியை செய்வார். அன்பு தகப்பனே, அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய பரிசுத்தமுள்ள பாதத்தில் நாங்கள் வருகிறோம். அப்பா, எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர் நீர். எங்கள் வாழ்க்கையில் தீமைகள் வரக்கூடாது என்பதற்காக தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்ற ஜெபத்தை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவரப்பா, தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளுகிற தேவன் அல்லவா ஆண்டவரே. அன்றைக்கு யாபேஸ் இப்படி ஜெபித்தான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரலும். கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்டதை நீர் அள்ளினீர், அதன் மூலமாய் அவனை ஆசீர்வதித்தீர். எப்படி அன்புள்ள தேவன் ஆண்டவரே. ஒரு அன்னாளுடைய வாழ்க்கையில் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காய் அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தின தேவன் இன்றைக்கும் அப்பா இந்த ஜெபத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு சகோதரன் மேல், ஒவ்வொரு சகோதரி மேல், ஒவ்வொரு தாயார் மேல், தகப்பனார் மேல், சிறு பிள்ளைகள் மேல், வாலிப பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, யார் யாருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தீமை துக்கப்படுத்தி விடுமோ, இந்த தீமை வந்து விடுமோ என்று அஞ்சுகிறார்களோ, இயேசுவின் நாமத்தின் அப்படிப்பட்ட எல்லா தீமைக்கு விலக்கி, தீங்குக்கு விலக்கி உடைய பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய கரம் இறங்கட்டும். அப்பா, இப்பொழுது ஆண்டவரே, குடும்ப பிரச்சனைகள் நீங்குவதாக. காலகாலமாய் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா போராட்டங்கள், சண்டைகள், சச்சரவுகள் நீங்கட்டும். சில குடும்பத்தார் இப்படி பயந்து கொண்டிருக்கிறார்கள். அடிக்கடி இந்த சச்சரவுகள், இந்த சண்டைகள் வருகிறது. இன்றைக்கு இந்த சண்டை வந்து விடுமோ, நாளைக்கு இந்த பிரச்சனை வந்து விடுமோ, அப்பா அப்படி பயப்படுகிற அந்த எல்லா தீமைக்கு விலக்கி நம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் சுவாமி. என் சகோதரன் ஐயோ இப்படி இருக்கிறானே, என் கணவர் இப்படி குடிக்கிறாரே, இன்னமும் குடித்து இன்றைக்கு அதிகமாக குடித்து வந்து விடுவாரோ, ஐயோ இந்த மனுஷன் இப்படி குடியினாலே தன் பணத்தை எல்லாம் எல்லாவற்றையும் அழித்து விடுகிறார், இந்த குடிப்பழக்கத்தினாலே எல்லா சம்பளமும் வீண் போகிறது, இந்த மாதமும் அப்படி ஆகிவிடுமோ என்றெல்லாம் ஜெபிக்கிற கலங்குகிற அநேகர் உண்டப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் எல்லா தீமைகள் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு விலகும்படி நான் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தாமே அப்பா, எந்தெந்த குடும்பத்தில் இப்படி தீமை வந்துவிடுமோ, இந்த பிரச்சனை வந்துவிடுமோ என்று அஞ்சத்தக்கதாய் சூழ்நிலைகள் இருக்கிறதோ, அந்த இடங்களில் தேவனுடைய கரம், கர்த்தருடைய கரம் இறங்கி எல்லா தீமைக்கும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். துக்கம் வராதபடி அப்பா, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த துக்கம் வந்து விடாதபடி இயேசுவின் நாமத்தினாலே துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் கிருபை செய்யும். அப்பா, அன்னால் துக்கமுகமாய் இருக்கவில்லை, அது போலவே இன்றைக்கும் இந்த ஜெபத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் துக்கமுகமாய் இராதபடி இனி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருந்து ஒரு பெரிய தீர்மானத்தோடு கர்த்தரின் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி என் ஜெபத்தை கேட்டு, விண்ணப்பத்தை கேட்டு அருளி இருக்கிறார், அற்புதம் செய்திருக்கிறார் என்று சந்தோஷத்தோடு உம்மை துதிப்பார்களாக. அற்புதங்கள் நடக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களை ஆசீர்வதியும். திருமண தடைகள் விலகி ஓடட்டும் இயேசுவின் நாமத்தில். வியாதி, பலவீனங்கள், சுகவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். எந்தெந்த உள்ளத்திலே கொரோனாவை குறித்த பயம், ஐயோ எனக்கு கொரோனா இருக்கிறதோ என்ற பயம், அது இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். கொரோனா வைரஸ் என்ற தீமைக்கு விலக்கி காத்திரலும் சுவாமி. ஒவ்வொருவரையும் விலக்கி காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும் அப்பா. ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும், தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம், நன்மை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்தரலும், அற்புதங்களை அதிசயங்களை காணப்பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அருமையாண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறி இருக்கிறது என்பதை விசுவாசியுங்கள். இப்பொழுதே கர்த்தரை துதியுங்கள். எப்படி அண்ணால் அப்புறம் துக்கமுகமாக இருக்கவில்லை, இன்றிலிருந்து நீங்கள் துக்கமுகமாக இருக்கக்கூடாது. சிரித்த முகத்தோடு, மகிழ்ச்சியோடு, களிக்கூறுதலோடு கம்பீரமாயிருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யாபேசை கனம் பண்ணினது போல கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நன்மை செய்வாராக. மட்டுமல்ல, இப்பொழுதும் நாம் ஜெப வேலைக்கு கடந்து போகிறோம். அந்த ஜெப வேலையில் தேசத்துக்காய் ஜெபிக்க போகிறோம். நமக்காக ஜெபித்தோம், இப்பொழுது தேசத்துக்காய் ஜெபிப்போம். நன்மையை பெற்றுக்கொள்வோம். காட் பிளஸ் யூ. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான இந்த இரவு நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த அன்பரின் நேரம் மூலமாய் உங்களோடு கூட இருந்து ஜெபிப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம்.
கர்த்தர் இந்த வேலையை தயவாய் கொடுத்திருக்கிறார், நாட்களை நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே இது கிருபை நாட்களை பற்றி பிடித்து கொள்வோம். ஒரு சரணத்தை பாடி ஒரு வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கட்டாயம் கொடுப்பார். ஆகையினால் இணைந்து ஜெபிப்போம். சற்று கண்களை மூடி ஆண்டவர் பாடி மகிமைப்படுத்துவோம். எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்காய் எரிந்து பிரகாசிக்க வேண்டும். கர்த்தருக்காக நம்ம வெளிச்சம் வீச வேண்டும். தேவ பிள்ளைகள் கட்டாயமாய் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அப்படித்தான் உருவாக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். குறிப்பாக ஜனங்களுக்குள்ளே முக்கியமான செய்திகளை, முக்கியமான காரியங்களை கொண்டு வருவது தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை. முதலாவது இன்றைக்கி பத்திரிகை நிருபர்கள் மற்றும் அந்த செய்தியாளர்கள் அவர்கள் எல்லாரையும் கையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம் ஆண்டவர் கைகளிலே. அப்போது அவர்கள் தான் முக்கியமான காரியங்களை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வருகிறார்கள், ஜனங்களுக்குள்ளே கொண்டு சேர்க்கிறார்கள். எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் பத்திரிகை மூலமாய் சில செய்திகளை வாசித்து தெரிந்து கொள்ள முடியுது. அதுதான் ஒவ்வொரு நாளும் தினச்செய்தி என்ற பெயரிலே வந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் அதை வாசிக்கிறார்கள். காலையில் எழுந்து வாசித்து இப்படியெல்லாம் நடக்கிறதா, இப்படிலாம் நடக்கிறதான்னு தெரிந்து கொள்கிறார்கள். பல நேரங்களிலே இந்த சத்தியம் தள்ளுபடியான நீதி இல்லாமல் போகிற பல காரியங்களை பத்திரிகையில் பார்க்க முடிகிறது இல்லையா? சில தவறான காரியங்களும் வந்து சேர்கிறது. என்ன தவறான காரியம் என்றால், பொய்யான செய்திகளை ஜனங்களுக்குள்ளே பரம்ப செய்வது, நீதி இல்லாத காரியங்களை பரம்ப செய்வது, உண்மையை சொல்லாமல் பொய்யை சொல்லி அதை பரப்புவது போன்ற காரியங்களை பார்க்கிற போது ஜனங்கள் நம்பி விடுகிறார்கள். ஐயோ இப்படி தான் நடக்கிறதா என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள். தவறான பல காரியங்களுக்கு அவைகள் காரணமாக அமைந்து விடுகிறது. பத்திரிகையாளர்கள் நியாயமாய் நடந்து கொள்ள வேண்டும், நியாயமான உண்மை செய்திகளை அவர்கள் போட வேண்டும். அதற்காக நாம் கருத்தாய் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜனங்களுக்குள்ளே ஆண்டவரின் செய்தித்தாள்கள் மிக முக்கியமான இடத்தை பெறுகிறதப்பா. ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பி ஜனங்கள் அந்த செய்திகளை படிக்கிற பொழுது, உண்மை செய்திகள் பலவற்றை கேட்கிற பொழுது பல காரியங்களை அறிந்து கொள்ளுகிறார்கள். அதே சமயத்தில் ஆண்டவரே, பொய்யை உண்மையாக அப்படியே எழுதுவது போன்ற காரியங்கள் நிகழ்கிறது. ஆண்டவரே, அதை பார்த்துட்டு ஜனங்க அதுவும் உண்மைதான் நினச்சிடுறாங்க. ஆண்டவரே, பொய்யுக்கும் உண்மைக்கும் வித்தியாசம் தெரியாதபடி ஜனங்களை ஏமாற்றப்படுகிற ஒரு காரியம் நடக்கிறதப்பா. ஒரு அநியாயமான பல காரியங்கள் நடைபெறுகிறது. அதெல்லாம் தயவாய் நீர் மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உண்மைக்கு புறம்பான செய்திகள், சத்தியம் தள்ளுபடியாகிற செய்திகள் வரக்கூடாதப்பா. நீதியை புரட்டுகிற காரியங்கள் நடக்கக்கூடாது. பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் அவைகளை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உண்மையான செய்திகளை ஜனங்கள் அறிந்து கொள்ள பத்திரிகைகளை நீர் பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம். சத்தியம் தள்ளுபடி ஆகவே கூடாதப்பா. நீதி புரட்டப்படக்கூடாது. ஆண்டவரே, நீர் அப்படி செய்து அற்புதங்களை செய்து நீர் மாற்றம் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களை தொடர்பு கொள்ள அன்பர் ஜெப ஊழியங்கள், விருத்தாச்சலம்,
கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு. எங்கள் மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் எண்கள் 9894633923 மற்றும் 9865868439. இமெயில் ஐடி anbarpm@yahoo.com. எங்களது இணையதள முகவரி anbarprayerministries.com. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களது ஜெப குறிப்புகளையும் உங்களது சாட்சிகளையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரை வரக்கூடிய இந்த அன்பரின் நேரத்தை தவறாமல் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.